ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பெரிய பல் பூண்டு, இதோட 3 தக்காளி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி இது கூட நான் 3 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்குற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை கல்லில் நான் ஒரு ஸ்பூன் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதும். இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு திரும்ப ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறத பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இது நல்லா கொதிச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதோட 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா ரெடி.